தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான சிறப்பான வீடியோ. இதில் கடந்த காலங்களில் வந்த வினாக்கள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளதைக் காணலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். வினா இலக்கம் 1. நுளம்புகளைக் கட்டுப்படுத்துவதற்கு இலகுவான உகந்த முறை. 1. வீட்டில் உள்ள நுளம்புகளை அழித்தல். 2. நுளம்பு முட்டைகளை அழித்தல். 3. சுற்றாடலில் நீர் தேங்குவதற்கு இடமளிக்காதிருத்தல். 2011ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. சுற்றாடலில் நீர் தேங்குவதற்கு இடமளிக்காதிருத்தல். வினா இலக்கம் 2. தொற்றுநோய் பிரதேசம் பூராகவும் பரவும்போது உடனடியாக எவருக்கு அறிவிக்க வேண்டும்? 1. போலீஸ் நிலைய பொறுப்பு அலுவலர்களுக்கு. 2. மருத்துவமனையின் மருத்துவ அலுவலருக்கு. 3. பொது சுகாதார பரிசோதகருக்கு. 2011ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. பொது சுகாதார பரிசோதகருக்கு. வினா இலக்கம் 3. நிலநடுக்கத்தின் போது ஒருவர் தன்னை பாதுகாப்பதற்கு உடனடியாகச் செய்ய வேண்டியது. 1. இருக்கும் இடத்திலேயே இருத்தல். 2. மரத்திற்குக் கீழே இருத்தல். 3. திறந்த வெளிக்குச் செல்லல். 2011ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. திறந்த வெளிக்குச் செல்லல். வினா இலக்கம் 4. சந்தேகத்திற்கான பொதியைக் கண்டவுடன் பாதுகாப்பிற்காக அறிவிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். 1. 119. 2. 147. 3. 1919. 2011ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 1. 119. வினா இலக்கம் 5. நுளம்பின் மூலம் பரவும் நோய். 1. கழிச்சல். 2. மலேரியா. 3. வாந்திபேதி. 2012ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 2. மலேரியா. வினா இலக்கம் 6. துப்புரவற்ற நீரை பருகுவதனால் பீடிக்கும் நோய். 1. தடிமன். 2. குக்கல். 3. செங்கண்மாரி. 2012ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. செங்கண்மாரி. வினா இலக்கம் 7. சிறிய தீக்காயத்திற்கு பயன்படுத்தப்படும் மூலிகை. 1. ஆவரசு. 2. பாவட்டை. 3. கற்றாழை. 2013ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. கற்றாழை. வினா இலக்கம் 8. கழிச்சல் நோயை உண்டாக்குவது. 1. இலையான். 2. சிலந்தி. 3. நுளம்பு. 2013ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 1. இலையான். வினா இலக்கம் 9. உயரத்திலிருந்து விழுந்து விலா எலும்பு உடைந்த ஒருவருக்கு உடனடியாகச் செய்ய வேண்டிய முதலுதவி. 1. உடலில் விபத்துக்கு உட்பட்ட இடத்தை துணியினால் கட்டுதல். 2. உடலில் விபத்துக்குட்பட்ட இடத்தை தூய நீரினால் கழுவுதல். 3. நபரை அசைக்காமல் சமதள இடத்தில் வைத்திருத்தல். 2013ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. நபரை அசைக்காமல் சமதள இடத்தில் வைத்திருத்தல். வினா இலக்கம் 10. மின்னல் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் பாதுகாக்க மிகவும் உகந்த முறை. 1. மரத்தின் கீழே நிற்றல். 2. நீரினுள் இருத்தல். 3. வீட்டில் கட்டிலின் மீது இருத்தல். 2013ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை 3. வீட்டில் கட்டிலின் மீது இருத்தல். வினா இலக்கம் 11. நீரில் மூழ்கிய ஒருவருக்கு முதலுதவி அளிக்கும் போது முதலில் செய்ய வேண்டியது யாது? 1. ஈர உடையை அகற்றல்.
2. போர்வையினால் உடலின் வெப்பத்தை பாதுகாத்தல். 3. நன்றாக சுவாசிப்பதை சோதித்தல். 2014ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை. 3. நன்றாக சுவாசிப்பதை சோதித்தல். வினா இலக்கம் 12. நுளம்புகளினால் பரவும் நோய்கள் மாத்திரம் உள்ள இடம்பெறும் விடையை தெரிவு செய்க. 1. மலேரியா, டெங்கு, யானைக்கால். 2. மலேரியா, கழிச்சல், கொள்ளை நோய். 3. கழிச்சல், கொள்ளை நோய், டெங்கு. 2014ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை. 1. மலேரியா, டெங்கு, யானைக்கால். வினா இலக்கம் 13. நுளம்புகள் எமது அருகில் வருவதை தவிர்ப்பதற்காக உடம்பில் பூசுவதற்கு பொருத்தமான எண்ணெய். 1. மரக்கறி எண்ணெய். 2. நல்லெண்ணெய். 3. காவட்டம் புல் எண்ணெய். 2015ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை. 3. காவட்டம் புல் எண்ணெய். வினா இலக்கம் 14. ஒருவருடைய காலில் பாம்பு கடித்துள்ள சந்தர்ப்பத்தில் அவருக்கு முதலுதவி வழங்கும் போது முதலில் செய்ய வேண்டியது. 1. பாம்பை கண்டுபிடித்து இனங்காணல். 2. கடித்த இடத்தை தூய தண்ணீரால் கழுவுதல். 3. பந்தனத்தின் பண்டேஜின் மூலம் கால்கள் இரண்டையும் கட்டி அசையாது வைத்திருத்தல். 2015ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை. 2. கடித்த இடத்தை தூய தண்ணீரால் கழுவுதல். வினா இலக்கம் 15. ஆபத்து ஏற்படுவதற்கு அதிக சாத்தியமுள்ள சந்தர்ப்பம் 1. 1. வீதி சமிகையில் சிவப்பு மனிதன் காட்சியளிக்கும் போது மஞ்சட் கடவையினூடாக வாகனங்கள் செல்லுதல். 2. மின்னல் ஏற்படும் போது வீட்டிலுள்ள பலகைக் கட்டிலின் மீது நித்திரை கொள்ளல். 3. விளையாட்டு விழா முடிவடைந்தவுடன் பட்டாசு கொளுத்துதல். 2015ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை. 3. விளையாட்டு விழா முடிவடைந்தவுடன் பட்டாசு கொளுத்துதல். வினா இலக்கம் 16. தீ பற்றியதன் காரணமாக உடலின் ஒரு பகுதி இருந்த நபரொருவருக்கு முதலுதவியை பெற்றுக் கொடுக்கையில் எம்மால் முதலில் செய்ய வேண்டியது எது? 1. எரிந்த பகுதியில் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஆடைகளை அகற்றுதல். 2. எரிந்த பகுதியில் மீது எண்ணெய் வகை ஒன்றை பூசுதல். 3. சுத்தமான குளிர் நீரால் எரிந்த பகுதியை குளிர்மையாக்கல். 2016ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை. 3. சுத்தமான குளிர் நீரால் எரிந்த பகுதியை குளிர்மையாக்கல். வினா இலக்கம் 17. நீர் வெறுப்பு நோய் ஏற்படுவதற்கு காரணமான நோய் கிருமிகளை மனித உடலினுள் பின்வரும் எப்பிராணி புகுத்துகின்றது? 1. நுளம்பு. 2. கரப்பான் பூச்சி. 3. பூனை. 2016ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை. 3. பூனை. வினா இலக்கம் 18. இலங்கையில் பரவும் பெரும் எண்ணிக்கையான கொள்ளை நோய்களுக்கு காரணமாக அமையும் பிராணி வகை. 1. எலி. 2. நாய். 3. நுளம்பு. 2016ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை. 3. நுளம்பு. வினா இலக்கம் 19. செயற்கையாக நிறப்பொருள், சுவையூட்டிகள் ஆகியன சேர்க்கப்பட்ட உணவுகளை உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய நோய். 1. நீர் வெறுப்பு நோய். 2. புற்றுநோய். 3. நெருப்புக் காய்ச்சல். 2017ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை. 2. புற்றுநோய். வினா இலக்கம் 20. டெங்கு நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பின்பற்றக்கூடிய நடைமுறையொன்று. 1. கொதித்தாறிய நீரை பருகுதல். 2. சமைத்த உணவுகளை நன்கு மூடி வைத்தல். 3. சூழவுள்ள சுற்றாடலை சுத்தப்படுத்துதல். 2017ஆம் ஆண்டு வந்த வினா. சரியான விடை. 3. சூழவுள்ள சுற்றாடலை சுத்தப்படுத்துதல்.